ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 6 மாத குழந்தைகளுக்கு இணை உணவான நேந்திரப்பழ பியூரி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பியூரி மிகவும் சத்தானது. இது கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு சரும பொலிவு கூடும், உடல் பருமன் அதிகரிக்கும், பொட்டாசியம் சத்து கூட இந்த பழத்தில் இருக்குது. இது நம்ம கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு செரிமான பிரச்சனை கண்டிப்பாக வரவே வராது. இந்த டேஸ்டியான நேந்திரம்பழ பியூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நேந்திரப்பழம் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பழமாக எடுத்திருக்கேன். பாப்பா 6 மாத குழந்தைங்கிறதுனால பாதி பழம் மட்டும் போதுமானது. பாதி பழத்தை நான் 3 துண்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தோலோடையே எடுத்துக்கலாம். இந்த 3 பீஸையும் இப்போ நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். பழம் நல்லா கனிஞ்சிருக்கு, செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். இந்த நேந்திரம்பழம் கரெக்டாக 5 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். வெந்துருச்சு அப்படிங்கிறது எப்படி பார்க்குறதுனா, இந்த தோல் பிரிஞ்சு வரும். அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த 3 பழத்தையும் இப்போ வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வேகணும். பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆச்சு. பழமும் நல்லா வெந்துருச்சு, தோல் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம், ஆற வச்சுக்கலாம். தோல் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இந்த பழம் நல்லா ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பெரியவங்க கூட சாப்பிட்லாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா குழந்தைகளும் ஏன்னா நல்லா இனிப்பாக இருக்கும், தித்திப்பாக இருக்கும். தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். அரைனதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது இப்படியே நம்ம கொடுக்கலாம், இல்லை இதில் சுடுதண்ணி ஆட் பண்ணி கொடுக்குறதுனா கொடுக்கலாம். இல்லை ரொம்ப நல்லா பசி தாங்கணும், ரொம்ப நேரம் பசி தாங்கணும் அப்படின்னா பால் காய்ச்சி அதை ஆட் பண்ணி நீங்கள் இது குழந்தைக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.